கதிர் யாருங்கிற உண்மை தெரிகிற நேரம் வந்துருச்சு போலயே. பத்மாவும் பாதி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு, என்னதான் இருந்தாலும் கதிர் உங்களை ஃபாலோ பண்ணி வந்ததுக்காக கதிரையும் இந்த நாவையும் நீங்கள் அடித்து வீட்டை விட்டு வெளில துரத்திருக்க கூடாதுன்னு பாவம் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகி அக்கா வேற ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படி இப்படின்னு ரகுராமோட மண்டையை கழுவுறதுக்காக பேசுகிறாங்க. ஜானகி அக்கா வேற அழுதுகிட்டே இருக்காங்க. மாமா நீங்கள் தான் அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு பார்வதி சொல்ல, அவளை நான் சமாதானப்படுத்தணுமா? பண்ண காரியத்துக்கு இதோட விட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. அழுது அழட்டும் எனக்கு என்ன அப்படின்னு அவர் சொல்ல, ரெண்டு வில்லன்ஸும் ஒன்று பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ரகுராம் முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரியே, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, தாயையும் மகளையும் பிரிக்கிறது மகா பாவம் இல்லை அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்றாங்க பத்மா. அது மட்டும் இல்லைண்ணே, அண்ணி உங்கள் மேலே இன்னும் கோவத்தில் இருக்காங்க, நீங்கள் போய் சமாதானப்படுத்தலன்னு நிலமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்ல, அப்படியா விஷயம், இப்போவே போகிறேன் அப்படின்ட்டு கோவமாக போகிறாரு ரகு. ரகு போகிறத பார்த்துட்டு பூகம்பம் வரும்னு நினச்சி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. என்ன தோணுதுன்னா, ஜானகியை பார்த்து ரகு சைலண்ட் ஆகிடுவார்னு தான் தோணுது. கதிர் தான் ஜீவாங்கிற விஷயம் எப்போ வெளியில் தெரிய போகுது? அப்பா பேர் தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரகுராம் எடுத்த இந்த முயற்சினால் அவர் பேர் தான் டேமேஜ் ஆகிட்டே போகுது. இதை சரி பண்ண போகிறது யார்? இதுக்கும் மாயா தான் வருவாங்களா, இல்லை ரகுவே சரி பண்ணிட்டு வரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.